கண்ணனுக்கு மிக நெருங்கிய நண்பன் காண்டீபன். கண்ணன் திருவாயால் கீதை உபதேசம் கேட்ட அவனிடமும் அகந்தை சிறிது தலை நீட்டியது. அடியாருக்கு அருள் செய்வதை காட்டிலும் அவர்களிடம் உள்ள அகந்தையை ஒழிப்பதையே கண்ணன் சிறப்பாக கருதுவான். அருளுக்கு உரியவரையும் அகந்தையானது அண்ணாத்தல் செய்யாத அல்லாற்றில் தள்ளிவிடுமே என்பது கண்ணனின் நினைவு. நான் கண்ணனுக்கு நெருங்கிய நண்பன். கண்ணனுக்கு வேண்டிய பணிவிடைகள் அனைத்தும் செய்கிறேன். கண்ணன் எது கேட்பினும் தருகிறேன். என் உறுப்புகளில் எதனை கேட்டாலும் தருவேன். ஆதலால் கண்ணனுக்கு என்னை விட உற்றாரோ உறவினரோ யாரும் இருக்க இயலாது என்பது அர்ஜுனன் கொண்ட அகந்தை. ஐயப்படாது அகத்தது உணர்கின்ற தெய்வமாகியவன் அன்றோ கண்ணன். அர்ஜுனன் மனநிலை அறியாமல் போவானோ? ஒரு நாள், அர்ஜுனா, நம் இருவரும் சற்று நேரம் உலாவப் போய் வருவோம் என்றான் கண்ணன். இருவரும் சிறிது தூரம் சென்றனர். ஒரு சிறு குடிசை எதிர்பட்டது. அந்த வீட்டில் கணவன், மனைவி, மகன் ஆக மூவர் மட்டும் இருந்தனர். கண்ணனை கண்ட மகிழ்ச்சியில் எழுந்து வந்து காலில் விழுந்து வணங்கி விரிப்பிட்டு அமரும்படி வேண்டினர். இரவா? பல்லாயிரம் வருடங்கள் தவம் செய்து முனிவர்களும் தேவர்களும் காண இயலாத நின் காட்சி எங்களுக்கு வலிய கிடைத்துள்ளது. எங்களிடம் உனக்கு காணிக்கையாக தர விலையுயர்ந்த பொருள் யாதொன்றும் இல்லை. உள்ளது எதுவாயினும் கேட்டு பெற்றுக்கொள் என்று தந்தை மன்றாடினான். ஐயா, உன்னிடம் விலையுயர்ந்த பொருள் ஏதும் இல்லை என்று பொய் சொல்கிறாயே. உலகமே விலை பெறக்கூடிய ஒன்று உன்னிடம் உள்ளது. அதனை கேட்டால் தருவாயா என்றான் கண்ணன். எங்களிடமா? விலையுயர்ந்த பொருளா? ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே. இருந்தால் அதை தருகின்றோம். அப்பொருள் எதில் என்று நீங்களே கூற வேண்டும் என்றான் தந்தை. இதோ இருக்கிறானே உன் மகன். இவன் உன்னிடம் உள்ள ஒப்பற்ற செல்வம் அல்லவா? அதனை கொடு என்றான் கண்ணன். என்னிடம் உள்ளவை அனைத்தும் உனக்குரியனவே. என் மகனை இப்பொழுதே தாரை வார்த்து தந்து விடுகின்றேன் என்று மகனை அழைத்து கண்ணன் முன் நிறுத்தினான். ஐயா, இப்படியே உன் மகனை தரலாகாது. நீயும் உன் மனைவியும் உச்சியிலிருந்து சரிபாதியாக ரம்பத்தால் அறுத்து வலப்பாதியை எனக்கு தருதல் வேண்டும் என்றான் கண்ணன். ஆனால் அறுக்கும்பொழுது யார் கண்ணிலும் கண்ணீர் வரக்கூடாது என்று ஒரு நிபந்தனையும் விதித்தான். கணவனும் மனைவியும் கணம் கூட தாமதம் செய்யாமல் ரம்பம் கொணர்ந்தனர். அறுபட தோதாக மகன் தானாகவே அவர்கள் நடுவே வந்து அமர்ந்து கொண்டான். ரம்பம் இறங்கியது. மகன் தலை அறுபட்டது. கணவனும் மனைவியும் சிறிது கூட கலங்கவில்லை. கலங்கினால் தானே கண்ணீர் வரும். கண்ணீரே வரவில்லை. ஆனால் அறுபடும் மகனது இடது கண்ணில் மட்டும் கண்ணீர் ஒழுகியது. உடனே கண்ணன், நிறுத்துங்கள். என்னிடம் வாக்கு கொடுத்ததற்கு மாறாக உங்கள் மகன் கண்ணீர் சிந்துகின்றான். ஆகையால் உங்கள் காணிக்கை ஏற்க மாட்டேன் என்றான் கண்ணன். இறைவா, என் மகன் முகத்தை நன்கு பார்த்தீர்களா? இடக்கண்ணிலிருந்து தானே கண்ணீர் வருகிறது. கண்ணனுக்கு காணிக்கையாகும் பேரு உடலின் வலப்பகுதிக்கு தானே கிடைத்தது. நமக்கு அப்பேறு கிடைக்கவில்லையே என்று இடப்பக்கம் அழுகிறது. ஆதலால் இக்காணிக்கையை ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கலாகாது என்றனர் தாயும் தந்தையும். அவர்கள் தன் பால் கொண்டுள்ள பக்தியை கண்டு பரவசமான கண்ணன், அறுப்பதை நிறுத்துங்கள் என்றான். அறுப்பது நின்றது. நின்றவுடன் மகன் எவ்வித ஊனமும் இன்றி ஒளிமுறுவலுடன் வந்து கண்ணன் அடியில் விழுந்து வணங்கினான். இந்த அற்புத காட்சியை கண்ட அர்ஜுனனின் அகந்தை பறந்துவிட்டது. ஊன் முன்பவன் தவம் போல் ஒழிந்துவிட்டது. கண்ணன் திருவடிகளில் விழுந்து வணங்கி, கண்ணா, நீ எனக்கு சாரதியாக இருந்தாய். கீதை உபதேசித்தாய். பகைவரை அழிக்க உதவினாய். இழந்த நாட்டை மீட்டு கொடுத்தாய். இந்த உதவிக்கெல்லாம் உயர்வான உதவியை இப்போது நீ எனக்கு செய்துள்ளாய். மீள இயலாத அகந்தை படுகொழியில் விழாமல் பாதுகாத்தாய். இனி நான் என்றும் தவறு செய்யாதவாறு தடுத்துவிட்டாய் என்று மனமாற வாயார வாழ்த்தினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.